ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதல்வராக இருந்தார் கூட அரசியல் அவர் ஒரு எல்கேஜி. திமுக ஆட்சியே ஒரு பாசிச அரசாங்கம் தானே. அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு பாசிச அரசாங்கம். விவசாயிகளை கைது செய்த ஒரே அரசு எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்படின்னா இது பாசிஸ்ட் கவர்மெண்ட் இல்லையா? 2 தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்றாங்க. கடப்பாறையோட போய் அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தாங்களாம். நோட்டீஸ் வாங்கலன்னா வீட்டுல வாசல்ல ஒட்ட வேண்டியதானே, அதான சட்டம். கோர்ட்ல உரிய உத்தரவுகளை பெற வேண்டியதானே. கடப்பாறை வச்சு உடைச்சு பண்றதுக்கு எந்த நீதிமன்றத்தில உத்தரவு பெற்றிருக்கிறீங்களா? நேற்றைய தினத்தில் கூட அவர் வீட்டில் போய் திருப்பியும் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்டாலின் தான் நடத்துவது, உதயநிதி ஸ்டாலின் அவரும் அவருடைய தந்தை மகன் ஆட்சியே ஒரு பாசிச ஆட்சி என்பதை முதலில் அவர்கள் உணர வேண்டும்.